இந்திய அணியில் ஹர்திக் பாண்டியாவுக்கு வாய்ப்பில்லை, நீங்க தான் என்னை காப்பாத்தணும், அம்பானியிடம் கதறிய ஹர்திக் பாண்டியா. கடைசி நேரத்தில் நடந்த ட்விஸ்ட். வருகிற ஜூன் மாதம் T20 உலகக்கோப்பை தொடர் நடைபெற உள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக உலகக்கோப்பைக்கான இந்திய அணியை தேர்வு செய்வது தொடர்பான ஆலோசனையில் கேப்டன் ரோஹித் சர்மாவும் BCCI தேர்வு குழுவின் தலைவர் அஜித் அகர்கரும் ஈடுபட்டிருந்தனர். ஒரு வழியாக கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி உலகக்கோப்பைக்கான இந்திய அணியின் பட்டியலை BCCI தேர்வுக்குழு வெளியிட்டது. எதிர்பார்க்கப்பட்ட இளம் கிரிக்கெட் வீரர்கள் தேர்வு செய்யப்படாததால் பல்வேறு தரப்பினரும் இந்திய அணி தேர்வு குறித்து கடுமையாக விமர்சித்து வந்தனர். நிலைமை இப்படி இருக்க T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் ஒரு இடத்தை மட்டும் அம்பானி தேர்வு செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தகவல் தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 15 பேர் கொண்ட இந்திய அணியின் பட்டியல் உறுதி செய்யப்பட்டு விட்டதாக நேற்று தகவல்கள் வெளியாகியிருந்தது. இந்த பட்டியலில் கேப்டன் ரோஹித் சர்மா, சூரியகுமார் அதாவது ரிஷப், விராட் கோலி உள்ளிட்டோரின் பெயர் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் KL ராகுலின் பெயர் நீக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதைத் தொடர்ந்து உலகக்கோப்பைக்கான இந்திய அணியின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டது. இந்த பட்டியலின்படி எதிர்வரும் T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மாவும் துணை கேப்டனாக ஹர்திக் பாண்டியாவும் செயல்பட உள்ளனர். தற்சமயம் உலகக்கோப்பையை தொடர்கான அணி தேர்வு குறித்து இணையத்தில் பெரும் விவாத போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த கிரிக்கெட் ஆர்வலர்களும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். அதாவது ஒருநாள் உலகக்கோப்பை 2023 தொடருக்கு பிறகு ஒரு போட்டியில் கூட ஆடாத ஹர்திக் பாண்டியா IPL 17வது சீசனில் பேட்டிங், பவுலிங் இரண்டிலும் பயங்கரமாக சொதப்பியிருந்தார். இப்படி ஃபார்மில் இல்லாத ஹர்திக் பாண்டியாவை இந்திய அணியில் தேர்வு செய்தது மட்டுமின்றி துணை கேப்டன் பதவியை கொடுத்திருக்கின்றனர் என்று பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இப்படியான நிலையில் ஹர்திக் பாண்டியாவை இந்திய அணியில் தேர்வு செய்ய ரோஹித் சர்மாவும் அஜித் அகர்கரும் விரும்பவில்லை என்றும் அணியில் இருந்து நீக்கவே முடிவு செய்திருந்ததாகவும் தகவல்கள் கசிந்துள்ளன. இருப்பினும் அம்பானி கொடுத்த அழுத்தத்தால் தான் ஹர்திக் பாண்டியாவை இந்திய அணியில் தேர்வு செய்திருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதாவது T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியை தேர்வு செய்து BCCI செயலாளர் ஜெய்ஷாவுக்கு அனுப்பிய போது அந்த பட்டியலில் ஹர்திக் பாண்டியா பெயர் இடம்பெறவில்லை. இந்த ரகசியம் BCCI நிர்வாகிகள் மூலமாக ஹர்திக் பாண்டியா காதுக்கு செல்லவே மும்பை அணியின் கேப்டனாக இருக்கும் ஹர்திக் பாண்டியா மும்பை அணியின் உரிமையாளர் அம்பானியிடம் நீங்க தான் எனக்கு இந்திய அணியில் வாய்ப்பு பெற்று தர வேண்டும் என கதறிய நிலையில், மேலும் தன்னுடைய மும்பை அணியின் கேப்டனுக்கு இந்திய அணியில் இடமில்லை என்றால் அது தன்னுடைய மும்பை அணிக்கு ஏற்பட்ட பின்னடைவு என்பதால் உடனே அம்பானி தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இந்திய அணி வீரர்களின் பட்டியலில் ஹர்திக் பாண்டியா பெயரை இடம்பெற வைத்துள்ளார். அது மட்டுமின்றி துணை கேப்டன் பதவியையும் பெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹர்திக் பாண்டியா தொடர்ந்து அம்பானியின் செல்வாக்கை பயன்படுத்தி இன்னும் என்னவெல்லாம் செய்ய காத்திருக்கிறாரோ. உங்கள் தின சேவல்